ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தீபாவளி ரெசிபி நம்ம டைம் அண்ட் கட் ஸ்நாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா மாவு வச்சு நம்ம செய்ய போகிறோம். அது சூப்பராக இருக்கும். பேக்கரியில் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்டைலில் நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. டைம் அண்ட் கட் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். உங்க சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு ஸ்பூனு, பூண்டு 4 பல்லு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா கரகரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு கரகரப்பா நம்ம அரைச்சிக்கலாம். இதை இந்த மாவுல சேர்த்துக்கலாம். இந்த மாவுல இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூனு, ஆயில் நம்ம ரிஃபைண்ட் ஆயில் எதுனாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயிலும் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை பெசரி வச்சுக்கலாம். நல்லா மாவை இந்த ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாப்பிடும்போது டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதோட 4 கொத்து கருவேப்பிலையே பொடி பொடியான இருக்குது. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். மாவை முதல்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்ல கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த ஆயிலெலாம் மிக்ஸ் ஆகாது. அதுக்கப்புறம் ஈரத்தன்மையோட இருக்கிற அந்த கருவேப்பிலை தன்மையோட இதை போட்டோம்னா மிக்ஸ் ஆகாது. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மாவை பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப தண்ணி செல்லாது. சிறுக ஊற்றி பிசைஞ்சுக்கணும். போதும். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கலாம். 10 நிமிஷம் செண்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் செண்டு. இப்போ நம்ம மாவை எடுத்துக்கலாம். போதும். மாவுக்கு ரெஸ்ட் விட்ட டைம் போதும். இப்போ நம்ம மாவை சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம மாவை உருட்டி வச்சாச்சு. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம ஒரு கத்தில் தேய்ச்சிக்கலாம். அப்படி மாவை போட்டு இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். மெல்லிசா நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி போதும். எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவை நம்ம தேய்ச்சி வச்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி கிட்ட கிட்ட இப்படி போட்டு இந்த மாதிரி குறுக்க இப்படி போடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்னொன்னா இப்படி தனியா பிரிச்சு எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிரிச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கட் பண்ணதை இப்போ இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஈஸியாக இருந்தால் ஒரு இது குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இது நல்லா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். வேலையும் ஈஸியாக முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம டைமண்ட் மாதிரி அந்த ஷேப்பில் நமக்கு அதுக்கு டைமண்ட் கட்டுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். அப்படியே விழுந்துடும். ஒன்றும் இது இல்லை.
பெரட்டு விட்டுக்கலாம். பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்க எல்லாமே. இது கொஞ்சம் வேகட்டும். இப்ப நமக்கு இது வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து இப்ப அடுத்ததையும் போட்டுக்கலாம். போட்டு உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு செகண்ட் வேக விட்டு அப்புறம் திருப்பி விடணும். வேகட்டும். இது திருப்பி விட்டுக்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் ஒயிட்டாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ப்ரௌன் கலராகவும் நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம சௌரியம். நமக்கு என்ன மாதிரி வேணுமோ எடுத்துக்கலாம். நமக்கு வெந்துருச்சுன்னா சரிதான். இதே சலசலன்னு இருக்கு. இப்படியும் எடுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனா வந்து அது ஒரு டேஸ்ட். கொஞ்சம் கலர் கம்மியா டல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனும் எடுத்தேன் ஒரு 2 இது. இப்போ கொஞ்சம் கலர் டல்லா இருக்கிறதே எடுத்துக்கலாம். ஒயிட்டா இருக்கிறது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு மாதிரி. இப்போ அடுத்ததை போட்டுக்கலாம். வாங்க, டைமண்ட் கட் நம்ம வந்து செஞ்சு வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை.